சாரி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வர சாரியை இதை இப்படி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி சேரோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஏதோ ஒரு சேர் மேலே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இதை ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வரும்போது இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை இப்படி பேக் சைடு மாதிரி இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு எந்த சைடு ரைட் சைடு வரும் சொருகிறது அப்போ இதை இப்படி கீழே விட்டுறணும். கீழே விட்டுட்டு இந்த ரைட் சைடு வருது பாருங்க, அதை லாக் பண்றோம். அப்படியே அந்த ஃபேனை மட்டும் பண்ணிட்டீங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு கேமராவை ஸ்ட்ரெயிட்டாகவே இதை ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி சொருகிட்டு ரைட் சைடு சொருகிட்டு இப்போ இங்கே வந்துருச்சா? இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா இதை இப்படி சுற்றி இப்போ இங்கே சுத்தும் போது இங்கே தட்டும். ஏன்னு சொன்னா நம்ம இங்கே இருக்க பின்னை வந்து கழட்டணும். அப்போ முதலே நம்ம கழட்டிடணும். இந்த மாதிரி கழட்டும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீ ஆயிடும். இந்த பின்னை மட்டும் வச்சுக்கணும். இப்போ இது இங்க போட்டுறோமா? இங்க போடும்போது இங்க நம்ம செக்யூர் பண்ணிருப்போம் இந்த பின்னை. அதுவா அது வந்து குத்துற பின்னு தான். ஓகே, இங்க போட்டிருக்க பின்னை எல்லாத்தையும் கழட்டணும். ஏன்னா கீழே இருக்க 2 பின்னை தான் கழட்டணும். இங்க இருக்க பின்னை கழட்டக்கூடாது. இப்போ உங்களுக்கு எவ்வளவுக்கு ஃப்ரீ வேணுமோ க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இதை இங்க டக்கிங் பண்ணிட்டு இப்போ இந்த பின்னை கழட்டணும். இப்போ இங்க கழட்டும் போது மெஷர்மெண்ட் வந்து இங்க இருக்கும். நம்ம பாடிக்கு வந்து சேவ் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணும், நம்ம இந்த அளவுக்கு இங்க வந்து அடுக்கடுக்கா வைக்கிறதுனாலும் அதுக்கு இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க ஒரு பின் இருக்கும். அந்த பின் எடுத்து சும்மா நார்மலா பண்ணாலே வந்துடும். ஏன்னா இது ஃபுல்லாமே அயன் பண்ணி தான் வரும். அப்போ இங்க வந்து பின் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பாவடையோட இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து பின் பண்ணிட்டு இப்போ காலை கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுக்கிட்டு இப்போ இதை அப்படியே சொருகிடணும். இது வேணுமா பாப்பா? இங்க வா, வச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடு அப்படியே உள்ள இருந்து நம்ம உள்ள ஃபுல்லாமே டக் பண்ணிக்கணும். இப்போ இங்க இப்போ வந்து லூஸா இருக்கும். இதை வந்து லாஸ்டா தான் பின் பண்ணணும். நமக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு இழுத்து நம்ம பின் பண்ணிக்கணும். பண்ணி வச்சிங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கீழே தொங்குறத வந்து இப்போ பேண்ட் போட்டிருக்கனால சொல்ல முடியல. இந்த இருக்குல்ல, இதை மட்டும் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த என்னோட சாரி ரொம்ப ஹைட்டா எடுத்துட்டேன். நல்ல ஹைட்டா இருக்கும் அந்த மாதிரி. இது உள்ள ஃபுல்லாமே பாவடிக்குள்ள வந்து டக்கிங் பண்ணிக்கலாம். அது நமக்கு இங்க வந்து நம்ம சேஃப் வேணுன்ற போது இழுத்து விட்டோம்னா அந்த ஸ்ட்ரெச்சர் வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். சரி, ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே.